யாரை எப்படி கூப்பிடுறது? எதில் கூப்பிட்டாலும் சில சமயங்களில் ஒரு பிரச்சனை ஆகிடுது. வாட்ஸ்அப்பில் கூப்பிடுறதா, எதில் கூப்பிடுறது ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறதுங்க இதுக்கு? அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே இப்போ வாட்ஸ்அப் வந்துட்டு, ஃபேஸ்புக் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு திருமணம், இல்லை ஒரு காது குத்து, இல்லை ஒரு வளகாப்பு, இல்லை ஒரு கிரகப்பிரவேசம், எதை வேணால் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதனால் நான் உங்களை அழைக்கிறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டுடுறாங்க. அப்படி போடும்போது அது எந்த அளவு நம்ம அழைக்கக்கூடியவர்களை போய் சேர்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக போடும்போது அது என்ன ஆகிறது அப்படின்னா, நிறைய பேர் வாய்ப்புகளை இழந்துடுறாங்க, இதனால் உறவுகளை இழந்துடுறாங்க. கேட்டால் நான் போட்டுட்டேன், நீங்கள் தான் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்கள பார்க்குறோம். இப்போது ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு காது குத்து, கல்யாணம், கிரகப்பிரவேசம், எதுவாக இருந்தாலுமே அவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க அப்படின்னா போகிறதுக்கு எல்லாரும் போக மாட்டாங்க. சில பேர் போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை நேரடியாக வந்து கூப்பிடுறது மாதிரி வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டா இருக்காது. ஏன்னா சில சமயங்களில் நேரடியாக வந்து கூப்பிடும்போது நம்ம தட்ட முடியாது. அவர் நேரடியாக வந்து கூப்பிட்டுட்டாரு, எப்படிங்க போகாமல் இருக்கிறது, எப்படாவது நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுமே முடியாதவங்க கூட அந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ யாரெல்லாம் போய் நேரில் கூப்பிடுறது அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, யாரெல்லாம் நேரில் போய் கூப்பிடுறது அதை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா அதை தான் அவங்ககிட்டையும் சொல்கிறேன். நம்ம வளர்ச்சிக்கு உதவுனவங்க இருக்காங்கல்ல, சாதாரண நம்ம ஒரு நிலையில் இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி நாம் மென்மேலும் வளர்கிறதுக்கு உதவுனாங்க பார்த்தீங்களா, அவங்கள நேரடியாக போய் இது பார்த்து தான் அவங்கள நாம் கூப்பிடணும். அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்டு ஒரு பத்திரிக்கையை அனுப்பிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பொருந்தாது, அது செய்யக்கூடாது. அப்போது நாம் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தவர்கள், நம்முடைய படிப்புக்கு உதவியாக இருந்தவர்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தவங்களா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் என்னவோ சில பேர் அபரிமிதமாக நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அவங்களுக்கும் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னும் சில பேரை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு நல்லது அப்படின்னு நம்ம சில பேரை மனசுக்குள்ளார வச்சுருப்போம். இவங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்காவது வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அவங்கள நேரடியாக போய் தான் கூப்பிடணும். நீங்கள் நிச்சயமாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால மறுக்கவே முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கட்டாயமாக வருவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, சில பேர் நாம் நல்லா வரணும் நல்லா வரணுங்கிறதுல ரொம்ப நமக்காக வேண்டிக் கொள்வார்கள், நமக்காக மானசீகமாக அவங்க வந்து வாழ்த்தி கொண்டே இருப்பாங்க, நல்லா வரணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்காகவே சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நேரடியாக போய் கூப்பிடும்போது அவங்களுடைய மதிப்பும் அதிகமாகும், நம்முடைய மதிப்பும் அதிகமாகும். இந்த மாதிரி நம்ம மதிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களால நமக்கு சில விஷயங்கள் ஆக வேண்டியது இருக்குது, இல்லை சில விஷயங்கள் அவங்களால நமக்கு ஆகி இருக்கிறது அப்படின்னா அவங்கள போய் நேரடியாக கூப்பிடும்போது அவங்களால மறுக்கவே முடியாது. ஒரு முகதாட்சண்யம் அப்படிங்கிற ஒன்று உண்டு. முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் ஒருத்தரை ஒன்று சொல்லிட்டோன்னா அவங்களால மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி போய் அவங்கள நம்ம நேரடியாகத்தான் அழைக்கணும். சரிங்க, நான் நேரடியாக அழைக்கணும்னு பார்க்குறேன், வெகு தூரத்தில் அவங்க இருக்காங்களே, அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாதே, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள தவிர்க்க முடியாது. இப்போ வந்து இங்கே வந்து சென்னையில் நான் இருக்கேன்,
நான் ரொம்ப விரும்பக்கூடிய ஒருத்தர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார், இல்லை பாம்பேயில் இருக்கார் அப்படின்னா என்னால் அங்கே நேரடியாக போய் அழைக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தொலைபேசி மூலம் அவங்கக்கிட்ட சொல்லலாம். இந்த மாதிரி அந்த திருமணமாக இருந்தால் இந்த மாதிரி என் பையனுக்கு இப்படி நான் இந்த இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன், இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நாங்கள் வந்து உங்களை நேரடியாக வந்து அழைக்கணும்னு நினைக்கிறோம், என்னால் அவ்வளோ தூரம் வந்து அழைக்க முடியல, அதனால் நீங்கள் தவறாக கருதாமல் தயவு செய்து நீங்கள் எங்கள் திருமணத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை நம்ம தொலைபேசியில் பேசும்போது தவிர்க்கவே முடியாது. அவங்களால நம்ம மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கப்பா, நம்ம கண்டிப்பாக அவங்க வீட்டு திருமணத்துக்கு போயிட்டு தான் வரணும், இல்லை வந்து அவங்க புதுமனை புகுவிழா அப்படின்னா நம்ம போயிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அழைப்பது அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோன் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாழ்த்தும்போது என்னுடைய மனம் வந்து நிறைவாக இருக்கும், என்னுடைய தலைமுறை சிறப்பாக இருக்கும், உங்களோட வாழ்த்துதல் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது, நீங்கள் வந்து எங்களை வாழ்த்தியே ஆகணும் அப்படின்னு நாம் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கும்போது தவிர்க்க முடியாமல் அவங்க வருவாங்க. அதனால் இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் நேரில் சென்று அழைப்பதோ, பலமுறை தொலைபேசியின் மூலம் அவர்களோடு தொடர்பு கொள்வதோ, சில சமயங்களில் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்களுக்கு டிக்கெட் போட்டு வச்சுருவாங்க. நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டேன், உங்களுக்கு எப்போ சௌரியப்படுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அன்னைக்கு டிக்கெட் போட்டுருவேன் உங்களுக்கு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரூம் புக் பண்ணி வச்சு எங்களை கூப்பிட்டவங்கெல்லாம் உண்டு. நான் ரூம் புக் பண்ணிட்டேன் உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் போட்டுட்டோம், நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவங்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து, ரூம் புக் பண்ணி கொடுத்து, எல்லாம் நான் செஞ்சுட்டேன், நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிச்சயமாக அவங்க வந்து வந்துடுவாங்க. அப்போ சில பேர் வந்தால் பரவாயில்ல, வரலைன்னாலும் பரவாயில்ல, வந்தாலும் சந்தோஷம், வரலைனாலும் எங்களுக்கு அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை மட்டும் அனுப்பிட்டா போதும். அவங்க வந்தால் பரவாயில்ல, வரலைன்னாலும் பரவாயில்ல, வந்தால் சந்தோஷம்தான், வரணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்தியவே அனுப்புகிறோம். ஆனால் அவங்க வரல அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். ஆனால் முக்கியமானவர்களை ஒரு நாளும் நீங்கள் அழைப்பதில் ஒரு குறை வைத்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் நான் வந்து எங்கிட்ட வந்து கேட்டவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. அவங்க யாரெல்லாம் வரணும்னு நினச்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் அவங்க வீட்டு திருமணத்தில் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் நீங்கள் யார் யாரை எப்படி எப்படி அழைக்க வேண்டும் என்று முறையறிந்து அழைப்பது மிகவும் நல்லது. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.